அஸ்ஸலாமு அலைக்கம். வெல்கம் டு எங்கள் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா சுவையான மிளகாய் கறி. இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதை இப்போது செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன். அது சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கலாங்க. நான் வந்து சிக்கன் வந்து 250 கிராம் எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதில் அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாங்க. இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். காரத்துக்கு வந்து நான் 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த டிஷ்க்கு வந்து தண்ணிலாம் ஊற்ற வேணாங்க. அந்த சிக்கனில் வந்து தண்ணி விடும் இல்லையா, அதிலே வந்து வெந்துடும். இது இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். பாருங்கள், சிக்கனில் உள்ள தண்ணிலாம் நல்லா விட்டுருக்கு. இப்போ வந்து நான் ஒரு லெமனை வந்து நல்லா ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இதை இப்போ மூடி போட்டு திரும்பவும் வேக வச்சிடலாம். அப்பப்போ இதை திறந்து லைட்டாக அதை கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ வந்து சிக்கன் நல்லா வெந்துருச்சு. தண்ணியும் நல்லா ஓரளவுக்கு வத்திருச்சு. இப்போ வந்து இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்க்குறேன். அப்புறம் சீரகத்தூள் 1 டீஸ்பூன். இதை சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த டிஷ் வந்து எல்லா விதமான சாப்பாடுக்கும் நல்ல ஒரு சைடிஷ்ஷாக இருக்குங்க. பிரியாணிக்கு செய்யலாம், தேங்காய் சோறு, அப்புறம் வந்து சாம்பார், ரசம், இந்த மாதிரி ஒயிட் ரைஸ் வச்சும் சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. சுவையான மிளகாய் கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்றதை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.